Good morning, students. Next, example 2.51. Find the sum to n terms of the series 5 plus 55 plus 555 plus etc. ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் n terms வரை ஆட் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. இதை நல்லா கவனிங்க. இந்த சீரிஸ் வந்து அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன்லையும் கிடையாது, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்லையும் கிடையாது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட் இஸ் நாட் arithmetic progression, also not geometric progression. இதை சிம்பிளா என்ன சொல்லலாம்? The given is neither arithmetic nor geometric. இது ஒரு டிஃப்ரெண்டானது இல்லையா? அரித்மெட்டிக்லயும் இல்ல, ஜாமெட்ரிக்லயும் இல்ல. அதனால இதை எப்படி எழுதிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, let கொடுத்துருக்கத 5 plus 55 plus 555 plus up to n terms வரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இது எல்லா டேர்ம்லயுமே பாருங்க, எல்லாமே 5 ஓட மல்டிபிள்ஸா இருக்கா? அப்போ 5 காமனா வெளியே எடுத்துடலாமா? 5 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 1 5s are 5, 11 5s are 55, 111 5s are 555 up to n terms. இப்போ 5 multiply 9 divided by 9. 1 plus 11 plus 111 plus etc. plus n terms. சரியா? ஒரு 9 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். இதனால இந்த சென்டென்ஸ்ல எந்த சேஞ்சும் ஆக போறதில்ல. இதுல இந்த மல்டிபிள் 9 இருக்கு இல்லையா, அந்த டேர்மை மட்டும் பிராக்கெட்ல இருக்க எல்லா டேர்மோட மல்டிபிள் பண்ணுங்க. பேலன்ஸ் வெளியே என்ன இருக்கும்? 5 by 9 இருக்குமா? மல்டிப்ளைல இருக்க 9 மட்டும் பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 9s are 9, 11 9s are 99, 111 9s are 999 plus etc. up to n terms. சரியா? இதுல திரும்ப இந்த 9 எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. 5 divided by 9, 9 10 minus 1 எழுதிக்கலாமா? அதே மாதிரி 99 100 minus 1 எழுதிக்கலாமா? அடுத்ததா 999 1000 minus 1 எழுதிக்கலாம். இது எது வரை எழுத போறோம்? up to n terms வரை நம்ம எழுத போறோம். நல்லா கவனிங்க. இந்த bracket n times நமக்கு ரிப்பீட் ஆகுது. n times ஒரு பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம். பாருங்க, 5 divided by 9, first bracket la first value 10 plus second bracket la first value 100 plus third bracket la first value 1000 plus etc. இது எது வரையும்? n terms வரையும். இது முதல் பிராக்கெட்ல எழுதிக்கணும். அதே மாதிரி ஒரு பிராக்கெட்ல ரெண்டாவது வேல்யூ என்ன வருது? -1 -1 -1 up to எத்தனை டேர்ம் வரையும் வருது? n terms வரையும் வருது. இப்போ -1 n times வரனால -1 into n ன்னு எழுதிக்கணும். இப்போ இத கவனிச்சு பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு டேர்மும் மல்டிபிள் பை 10 இருக்கா? சோ அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லலாம். இதுல நமக்கு Sn ஃபார்முலா வந்து a into r power n minus 1 by r minus 1, இதுல a வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10 இருக்கு, r வேல்யூ t2 by t1, t2 by t1, அதாவது 100 by 10. ஆன்சர் வந்து 10 இருக்கு. a வேல்யூ 10, r வேல்யூ 10. இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஏன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு, ஜியோமெட்ரிக் சீரிஸ். அதுக்குரிய ஃபார்முலாலே அதுல a வேல்யூ r வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. 5 by 9 into பிராக்கெட்ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a வேல்யூ 10, r வேல்யூ 10 ன்னு 10 into 10 to the power n minus 1 by 10 minus 1 minus 1 into n ன்னு கிடைக்கும். இப்போ இதுல 10 minus 1 ஆன்சர் 9 ன்னு கிடைக்குமா? 5 by 9 into 10 into 10 to the power n minus 1 by 9 minus n. இதுல 5 by 9 பிராக்கெட்ல இருக்க ரெண்டு டேர்முக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும் பாருங்க. 5 10s are 50 into 10 to the power n minus 1 divided by 9 9s are
81. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் டேர்மோட 5/9 மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மோட 5/9 மல்டிபிள் பண்ணோம்னா 5n டிவைடட் பை 9. அப்ப கொடுத்துருக்க சீரீஸை நம்ம n டேர்ம்ஸ் வரை ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இதுதான். சரியா? இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.